அர்ச்சனைகள் வந்து கோவில்ல செய்யக்கூடிய அர்ச்சனைகள் வந்து தமிழ்ல இருக்கிறதா இருக்கு. அப்படியே நடக்குதா? நடக்குதுங்களே. என்ன இன்னி வரைக்கும் நடக்குது. என்ன நடக்குது? இன்னி வரைக்கும் நான் கேட்காம நடக்குதா? இங்கு சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும்னு எழுதி போட்டிருந்தா நீ மொழியை காப்பாத்துறன்னு வந்தல, அதுக்கு அர்த்தம் இருக்கும். இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னா அது என்னது? என்ன டிஸ்கவுண்டா? நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா இதே விஷயம் நடக்காதுன்ற என்ன உத்தரவு நம்மளால கொடுக்க முடியும்? இந்த ஒப்பீடு 100% தவறானது, நேர்மையற்றது. இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை திருமாவர்கள் கையில் எடுக்கல, அது முற்றிலுமாக அதை புறந்தள்ளிட்டு அவர் வேறொரு வழியில போயிட்டாருங்கிறது தான். தனக்கு மட்டுமில்ல தன்னுடைய அடுத்த வாரிசுக்கும் இது சிக்கலாயிரும்னு ஒரு தரப்புக்கும், அல்லது இதை வந்து ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாக ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அள்ளி எடுத்துக்கணும்னு பிஜேபியும். இன்னைக்கு இது வந்து ஒரு, அதான் நான் முன்னாடி சொன்னது போல ஒரு அரசியல் யுத்தம். இதில் வந்து ஏதோ கதாபாத்திரங்கள் நடித்து பேரும் புகழ் பெற்ற விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. இல்ல அதே தான். நம்ம வந்து இப்போ அரசு வேலைகள்ல, அரசு போட்டித் தேர்வுல வந்து தமிழை வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்டா மாத்துறதா இருக்கட்டும், இல்ல தமிழ்ல வந்து அர்ச்சனைகள் வந்து கோவில்ல செய்யக்கூடிய அர்ச்சனைகள் வந்து தமிழ்ல இருக்கிறதா இருக்கும். அப்படியே நடக்குதா? நடக்குதுங்களே. என்ன இன்னி வரைக்கும் நடக்குது. என்ன நடக்குது? இன்னி வரைக்கும் நான் கேட்காம நடக்குதா சார்? நடக்கல. நான் கேட்காம இல்ல இல்ல நீங்க நடக்குதான்னு கேட்டீங்க. இங்க பாருங்க, போனா போதுன்னு கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் ஆந்திராவில் என் உரிமையை கேட்கல, கர்நாடகத்தில் கேட்கல, காஷ்மீர்ல கேட்கல, என் மண்ணுல கேட்கிறேன். வேற ஒருத்தன் வந்து எங்க என்னது இருக்காங்கன்னு கேட்டா நீ என்ன காப்பாத்துறன்னு வந்ததுக்கு அர்த்தமாகும். தஞ்சை பெரிய கோவில்ல தெளிவா எழுதி போட்டிருக்கு, இங்க தமிழில் அர்ச்சனை செய்ய. அதைத்தான் நான் கேக்குறேன். எனக்கு கோபத்தை அதிகப்படுத்துறாங்க. இத வந்து நமக்கு இல்ல, எனக்கு எதுக்கு எழுதி போடணும்? என் மொழி 50 வருஷமா காப்பாத்துறேன்னு வந்த நீ என்ன சொல்லணும்? இங்கு சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும்னு எழுதி போட்டிருந்தா நீ என் மொழியை காப்பாத்துறன்னு வந்தல, அதுக்கு அர்த்தம் இருக்கும். இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னா அது என்னது? என்ன டிஸ்கவுண்டா? போனா போதுன்னா சரி, நான் கேட்குறேன், தமிழில் தஞ்சை பெரிய கோயிலில் எப்படி குடமுழுக்கு 1000 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது தெரியுமா? சமஸ்கிருதம் பாடுற 3 பேரை மட்டுமே மருத்துவ சான்றிதழ் கொடுத்து 1000 வருஷத்துக்கு அப்புறம் குடமுழுக்கு நடக்கிறதா இருந்தது. அங்கே அதை வர்ணனை செய்கிற ஒரு பேராசிரியர் என்கிட்ட சொல்லி, ஜல்லிக்கட்டை போல தஞ்சை பெரிய கோயிலில் நடக்க வேண்டியது வந்திருக்கும், எச்சரிக்கையோட சொல்கிறேன், தமிழ் ஓதுவார்கள் மேலே ஏறணும், இல்லாட்டினா நான் புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன்னு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு நான் போயிட்டு இருக்கும்போது உளுந்தூர்பேட்டையில் என்னை கைது பண்ணி, அப்போ அரியலூரில் எஸ்பியா இருந்த சீனிவாசன் ஒருத்தர் எங்களை அந்த டோல்கேட் ஒரு அலுவலகம் இருக்குது, அந்த அலுவலகத்தில் அடைச்சி வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே தமிழர்கள் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை அவங்க ஆய்வு பண்ணி ஒத்துக்கிட்டு எங்களை திருக்காட்டுப்பள்ளி தஞ்சைக்கே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அடைச்சி வச்சு அப்ப கூட எங்களை அனுப்பாம அதுக்கப்புறம் எங்களை சமாதானப்படுத்தி, இல்லை இரவு 12 மணிக்கு சொல்றாங்க தமிழர்கள் 2 பேருக்கு ஓதுவார்களுக்கு அவர்களுக்கு மருத்துவ சான்றிதழ், ஏன்னா 216 அடி மேலே ஏறணும் கொடுத்து, அதுக்கப்புறம் அப்ப நான் போய் நீங்க டோல்கேட்ல என்னை கைது பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி ஆய்வு பண்ணி கொடுக்குற, அப்ப எங்க மொழியை நீங்க காப்பாத்துறீங்களா? நீங்க சரி, பழனியில் என்ன நடந்தது? இருக்கிற மற்ற இந்து கோயில்கள் இருக்குல்ல, அதாவது தமிழ் முருகன் தமிழ் கடவுள் தானே சொல்லப்படுது. எத்தனை தமிழ் கடவுள் இருக்கிற முருகன் இருக்கிற இடத்துல, எத்தனை இடத்துல நாங்கள் போராடியும் தமிழ்ல நீங்க குடமுழுக்கு நடத்தாது எத்தனை நடந்திருக்கு? அப்ப நீங்க என்ன இங்க தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னா நாக்கு வழிக்கவா? இந்த பேச்சே இருக்கக்கூடாது. இங்கு தமிழ் மட்டுமே அர்ச்சனை செய்யப்படும். தேவைப்படுவோர் தங்களுடைய மொழியை கேட்டு பண்ணணும். நாங்க சமஸ்கிருதம் வேணாம்லாம் சொல்ல, நீண்ட காலமா இருந்துன்னா இருந்துட்டு போட்டோம், ஆனா என் மொழியை ஒரு ஓரத்துல வைக்காத என் மண்ணுல அப்படிங்கிறது தான். அப்புறம் நீ எதுக்கு? அப்புறம் என்ன திராவிட பொங்கல், திராவிட மாடல், திராவிட அரசு? நீங்க திமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லைன்னாலும் திராவிடத்தை கட்டி காக்கிறதுங்கிறது அவர்களுடைய கோட்பாடா இருக்கட்டும். தமிழர்களை அடவு வைக்கிறதுல, தமிழர்கள் அடமானமாகும் போதோ அழியும் போதோ வேடிக்கை பார்க்கறதுல, வியூகம் எடுத்து உனக்காகத்தான் அழுது நீலி கண்ணீர் விடுறதுல திமுக மாதிரி சளைக்காதவர்கள் யாருமே இல்லை.
நீங்க எல்லாமே நடிப்பு தான். ஆனா எல்லா காலத்திலும் நடிப்பு, கல்யாணத்திலும் நடிப்பு, கருமாதிலையும் நடிப்புங்கிறது இருக்குல்ல. தவிரவும் நீங்க அதிமுகங்கிற ஒரு கட்சி தமிழர்களை அழிக்கிற எந்த வேலையும் எம்ஜிஆர் செய்யல. அதிமுக எம்ஜிஆர் உருவாக்குறாரு. ஒரு திட்டம் வருதுன்னா, ஒரு சட்டம் வருதுன்னா, அதை டீட்டெயிலாம் கேட்கறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஒரு வார்த்தை கேட்பாராம். ஏப்பா, இதனால ஏழைகள், விவசாயிகள், அடிமட்டத்தில் வாழறாங்கல்ல, அவங்களை இந்த சட்டம் பாதிக்குமா, இந்த திட்டம் பாதிக்குமான்னு கேட்பாராம். இல்லை, விட்டுரு, வச்சிரு அப்படிம்பாராம். அப்ப இங்க நீங்க அந்த வாழ்வியலற்ற, பொருளாதாரமற்ற அடித்தட்டு மக்கள், அவன் நாலு பூரா சம்பாரிச்சு, தான் சம்பாரிச்ச காசு மட்டும் இல்ல, தான் பொண்டாட்டி பிள்ளைகள் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அதை புடுங்கி அடிச்சு குடிச்சிட்டு தெருவில் நிற்கிற இந்த குடிகார கூட்டத்தை, இந்த 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 டாஸ்மார்க் உட்பட இந்த சாராய கடைகளை ஈவு இறக்கமற்ற முறையில் திறந்தது எதுன்னா திமுக அரசு. ஏன்னா நம்ம ஆரியத்தை, சமஸ்கிருதத்தை இதெல்லாம் எதிர்க்கிறோம், விமர்சனம் பண்றோம். அதுலேயும் சில பேர் நல்லவர்கள் இருந்திருக்காங்க. நான் எல்லா வகையிலையும் சிறந்தவர்கள்லாம் சொல்ல மாட்டேன் ராஜாஜி. ஆனால் முன்னாள் முதலமைச்சராக இருந்து அடுத்த திமுக ஆட்சிக்கு வந்தபோது சாராய கடையை திறக்கிறங்கும் போது ஒரு அடிச்சு பெய்கிற மழையில கொடையை பிடிச்சிக்கிட்டு ராஜாஜி போய் கலைஞர்கிட்ட கெஞ்சிருக்காராம், வேணாம்ப்பா நாடு அழிஞ்சிரும், இப்படி மழை பெஞ்சு அழியறத விட குடிச்சா ஒட்டுமொத்த குடியும் குட்டிச்சார் ஆயிரும் அப்படின்னு கெஞ்சிருக்காராம். ஆனால் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் சாராய கடை திறந்தது மட்டும் இல்ல, சாராய நிறுவனங்களை தங்களுடைய ரத்த சொந்தங்கள் வரைக்கும் வச்சு கொடுத்து, எந்த ஆட்சி வந்தாலும் இன்னைக்கு சாராய ஆறு தமிழ்நாட்டில் ஓடுறதுக்கு காரணமானவர்கள் அவங்க. ஆனா அதை சொல்லிவிடுறேன் கொண்டு வந்தது அதிமுக தான். இல்ல, யாரு சொன்னது? எம்ஜிஆர் அவர்கள். சரியா? சரி, ரைட், எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்துட்டோம். நான் எம்ஜிஆர் நீங்க கொண்டுட்டு வந்தா இவரும் குற்றவாளி தான். இவர் ஆட்சியில் அதெல்லாம் இழுத்து மூடல. ஆனா ஒரு ராஜாஜிங்கிறவர் உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடின நிலையில நீங்க இழுத்து மூடி இருக்கலாம்ல. எல்லா காலத்திலையும் படிப்படியா நாங்க மூடுறோம்னு சொன்னாங்கல்ல. இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி கூட எங்க முதல் கையெழுத்து பாமக சொன்னது போல நாங்க போடுறோம்னு சொன்னாங்கல்ல. நீங்க 50 வருஷமா ஆண்டவங்க தானே, நீங்க தானே எங்களுக்கு பல்லு விளக்கு கற்றுக் கொடுத்தீங்க, நீங்க தானே எங்களுக்கு சோறு சாப்பிட கற்றுக் கொடுத்தீங்க, நீங்க தானே எங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னீங்க, நீங்க தானே எங்களுக்கு மானத்தை மறைக்கிறதுக்கு வேட்டி கட்டி விட கற்றுக்கிட்டான். ஆனா எங்களுக்கு கல்வி போய், வேலை போய், வாழ்வியல் போய், இன்னைக்கு எங்களுடைய தகப்பன்களும் எங்களுடைய உறவுகளும் வேட்டியெல்லாம் நடுரோட்டில் நிர்வாணமா படுத்து கிடக்குது. எங்க வீட்டு பிள்ளைகள், பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு தெருவில் கிடக்குது இல்ல. எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்கல்ல. 50 வருஷமா ஆண்டது போதும், பல லட்சக்கணக்கான கோடிகள் சம்பாரிச்சது போதும், இனிமேலாவது இந்த மக்கள் நிம்மதியா வாழட்டும். எல்லா டாஸ்மார்க் இழுத்து மூடும்னு ஏன் மூடல? இன்னொன்னு மிக முக்கியமா, ஏன் அதிமுக திட்டுற அளவுக்கு திமுக திட்டலன்னு சொல்றீங்க? திமுகங்கிறது எங்கள் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தமில்லாத தலைவர்கள் தான் இந்த 50 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. நாளைக்கும் எங்க முதலமைச்சர் வந்தா ஒரு தமிழன் வர முடியாது, நான் நேரடியா சொல்றேன். ஆனா இங்க இடைக்கால முதல்வராக நெடுஞ்செழியன் ஓபிஎஸ் இன்னைக்கு இபிஎஸ் வரைக்கும் இன்னைக்கு அது தமிழர் கைகளிலும் இன்னைக்கு வந்திருக்கு. இதை தாண்டி தமிழர் இல்லாத கைகளுக்கு இது போகும் நிரந்தரமானா, நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க தொலை தூரத்துல ஒருவேளை இருக்கலாம். அப்ப நாளைக்கும் நீங்க மாற போறதில்லை, நாளைக்கும் எங்களுக்கு நீங்க நல்லது செய்ய போறதில்லை, நாளைக்கும் நீங்க ஓட்டு கேட்க வரும்போது தமிழ்னு சொல்ல போறீங்க, எங்க மொழியை பேச போறீங்க, எங்க இனத்தை பேச போறீங்க. ஜெயிச்சுட்டா நீங்க உங்க தலைமுறையில் இருக்கிற அத்தனை பேரையும் எடுத்துட்டு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்கிறதுன்னு நீங்க பேசத்தான் போறீங்க. அப்ப நாங்க யாரை எதிர்க்கிறது? இன்க்ளூடிங் இன்பன் உதயநிதி. பாருங்க, அவர் நாளைக்கு பாருங்க, அவர் விரைவில் ஒரு கதாநாயகனா அறிவிக்கப்படுவார், 10 படம் நடிப்பார், கலர் கலரா பாட்டு, டான்ஸு எல்லாம் வரும். வந்ததுக்கு பிறகு அவர் இளம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். இளமையிலேயே முதல் முறையாக உலகத்திலேயே அமைச்சராக மாறுவார். அப்புறம் அவர் அடுத்தடுத்த பொறுப்புக்கு வருவார். என்ன சொல்லுவாங்க அவங்க? என்ன சொன்னாங்க? எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஜனநாயகம் எங்கள் கட்சியில் மட்டும்தான் இருக்கு இந்தியாவில் சொன்னாங்களா? எப்படி வேகமாக எம்எல்ஏ ஆகி வேகமாக இளைஞரணிக்கு இப்போ வேகமாக துணை முதல்வருங்கிறது எப்படி இவ்வளோ வேகம்? இதான் உங்கள் உட்கட்சி ஜனநாயகமா?
அப்ப என்ன உங்க அப்ப தமிழர்கள் யாரை இந்த மண்ணில இருந்து நிரந்தரமா அப்புறப்படுத்தணும்? தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசு அமையும் தமிழர்கள், தமிழ்நாடு தமிழர்களுக்கு இந்த மாதிரியான ஸ்லோகன்ஸ் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து கேட்க முடியுது. இப்போ வாட் இஃப் இதே நாளைக்கு நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா இதே விஷயம் நடக்காதுன்ற என்ன உத்தரவு நம்மளால கொடுக்க முடியும்? அதாவது அதனாலதான் மக்கள் வந்து புறக்கணிச்சுட்டே இருக்காங்களோ? இல்ல, அவருக்கும் 36 லட்சம் வாக்கு காசு கொடுக்காமலே அவரும் வாங்கியிருக்காரு. நான் மறுபடியும் வாங்குவேன்னு சொல்றாரு. அது அவருடைய நம்பிக்கை. இதே நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து அதாவது நாம் தமிழர் கட்சி மட்டுமே தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்துக்கான ஒற்றை பிரதிநிதின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா இது 8000 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியம், அப்பவும் தமிழ் மண்ணு தான். வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து அப்பவும் இது தமிழ் மண்ணு தான். வள்ளலார் காலத்திலும் தமிழ் மண்ணு தான், இப்பயும் தமிழ் மண்ணு தான். எப்பவும் இந்த அரசியலா இருந்தாலும் இந்த ஆன்மீகமா இருந்தாலும் இங்க இருக்கிற வாழ்வியல் எல்லாமே தமிழர்களுக்கானதுங்கிறதுனால அது தமிழ் தேசியம் சார்ந்தது தான். தமிழ் தேசியம்ங்கிறது வந்து எங்க அப்பா தமிழரசன், புலவர் கலிய பெருமாள் இவங்கெல்லாம் என்னைக்கு இந்த மண்ணுல அதிகாரத்தை கைப்பற்றணும் வந்து பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் தமிழ் தேசியம். அன்னைக்கு தான் தமிழ் தேசிய அரசியல், அதுக்கான அரசியல் கோட்பாடுகள்ங்கிறது பேசப்பட்டதுங்கிறது. இடத்துல தலைவர் அந்த மண்ணை ஆளணும். ஏன்னா அது தமிழர் தாயகம், தமிழ்நாடு தமிழர் தாயகம். வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி தமிழன் தான் உலகத்தையும் ஆண்டுகிட்டு இருந்தா, அதுவும் தமிழ்நாடு தான் தலைநகரம்ங்கிறது எல்லாம் இருக்குல்ல. அப்ப இந்த கோட்பாட்டு அரசியலா முன் வச்சது எதுன்னா தோழர் தமிழரசனும் புலவர் கலிய பெருமாளும் அவர்களோட இருந்த என்னுடைய தந்தையும் தொடக்கத்திலிருந்தே அவர்களுடைய வழியை அவர்களை பார்த்து வளர்ந்த இதுதான். அப்ப இன்னைக்கு அரசியலா இன்னைக்கு ஓட்டு வாங்கி தமிழ் தேசியமா இன்னைக்கு வந்து எழுந்து நிக்குது நாம் தமிழர் கட்சி. அப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இது நடக்குமா அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாருங்கிறது தான். ஆனால் அவர் வந்து என்ன செய்யறாரு செய்யல, அல்லது செய்வாருன்னு நம்புவோம், அல்லது இதோட நிக்க போறதில்ல தமிழ் தேசியம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு நிக்கிற இந்த வயசுல இருந்து இன்னும் 25 வருஷம் 30 வருஷம், அப்ப அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் இல்லாத போயிருமா? என்னைக்கும் தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணுக்குரியது. ஆக என்னைக்கு அவர்கள் வந்தாலும் அவர்கள் நிக்கணுங்கிறது தான். அப்படி இருக்கிறப்ப நீங்க கேட்கிற கேள்வி, திராவிடம் இருக்குது செய்யல, தமிழ் தேசியம்னு யாரு வந்தாலும் அவங்க செய்வாங்களா? இந்த கேள்வி அவசியம் இல்லாதது. எனக்கு பிறந்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும், கல்யாணமான என்னுடைய பிள்ளை எனக்கு ஒரு பேரப்பிள்ளை பெற்று தருவாங்கிறதும் என் இடத்துல, என் நிலத்தில, என் உரிமையில அது எனக்கானது. எங்க இருந்தா வந்தவன் இல்லப்பா உனக்கு எல்லா உரிமையும் பெற்றுத்தரன்னு 50 வருஷமா பெற்றுத்தராத நிலையில அவன் வந்து அவர்களை செய்யலன்னு சொல்றீங்க, இவங்க வந்தா செஞ்சிருவாங்களா? இந்த ஒப்பீடு 100% தவறானது, நேர்மையற்றது. அண்ணன் திருமாவளவனோட கருத்துல இருந்து எப்படி இது வேறுபடுது? அது நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் எப்பவோ தமிழ் தேசியத்துல இருந்துலாம் விலகி அவர் இந்திய தேசியம்னு போயிட்டாரு. அவர் போறதுங்கிறது இந்திய தேசியம். ஏன்னா அவருடைய கட்சி வந்து ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகத்தில் இருக்கு. அவர் வந்து ஒரு சமூகமாக அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி அவர் அந்த கட்டமைப்பை பெருசுப்படுத்துறார். அப்படி பெருசுப்படுத்தும் போது அவர் வந்து தமிழ் தேசியம், அவரும் வந்து சொன்னது என்னன்னா, நான் தமிழரசனை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தேங்கிறாரு. தமிழ் தேசியத்தின் மூலமாக தான் என்னுடைய அரசியல் பார்வை நான் உள்ள வந்தேன். ஆனா தேர்தல் அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற பார்வையோட அவர் அந்த இடத்துல இருந்து விலகி அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துல அல்லது இன்னைக்கு இருக்கிற அங்கீகாரம் அது இன்னைக்கு இந்திய அளவுல விரிவுபடுத்தணும்னு அவர் போயிட்டு இருக்காரு. அதாவது அவருடைய பார்வை, அவருடைய எந்த அரசியல் கட்சியோட பார்வையுங்கிறது அது அவர்களுடைய ஒரு கோட்பாடா அவங்க கையில் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த தமிழ் தேசியத்துக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பேசுறது சரியா இருக்காது. ஏன்னா அவங்கள நிலைநிறுத்திக்கிறதுக்கு தேசிய அளவுல ஒரு தலைவனா மாறுறதுக்கான முன்னெடுப்பு அவங்க செய்யறாங்க. அதனால இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை திருமாவர்கள் கையில் எடுக்கல, அது முற்றிலுமாக அதை புறந்தள்ளிவிட்டு அவர் வேறொரு வழியில போயிட்டாருங்கிறது தான். அதனால தமிழ் தேசிய அரசியல் அவர் பேசக்கூடாதுங்கிறது இல்லை, ஆனால் அவர்ல அதுல இருந்து எவ்வளவு தூரம் விலகி போயிட்டாருங்கிறது தான் யதார்த்தம். ஓகே, விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தப்போ ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சியை வந்து விஜய் கிட்ட பார்க்க முடியுது அப்படின்றது அரசியல் வட்டாரங்கள் மத்தியில பேசப்படுது. அப்ப விஜயகாந்த் வந்து ஒரு இடத்துல விருதாளத்துல நின்று அதுல வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு ரொம்ப சரியா அந்த நேரத்துல காய் நகர்த்தி ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் வந்தால் தான் முதலமைச்சர் ஆகலாம், இல்லாட்டி போனா சிக்கல் வந்துருமோன்னு மற்றவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு அவருக்கு அதிகப்படியான சீட்டு கொடுத்து அவர் என்ன சொல்றது எதிர்கட்சி தலைவராக வந்த நிலையில கூட அவர் வந்து அதை தக்க வச்சுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய அந்த ஒரு பெரும் வெற்றி
கலைஞர் 5 வருஷம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சதை நாளைக்கு ஜெயலலிதா தன்னையும் வந்து 5 வருஷம் உட்கார வச்சுட்டு கலைஞரும் ஒருவேளை முதலமைச்சராகி விஜயகாந்தும் இருந்தால் என்ன ஆகுறதுங்கிற பயத்தில் எழுதப்படாத ஒரு ஒப்பந்தத்தில் கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் வந்து கைகோர்த்து நீங்கள் வந்து ஆளுக்கு 9 எம்எல்ஏ அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு கலகலக்க வச்சு தான் அவரை காலி பண்ணது. அதை வந்து இன்னைக்கு வரும்போதே விஜய்க்கு இந்த ஒரு பேராபத்து அவர் வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லாரும் ஒன்று தன் பக்கம் இழுத்துக்கணும்னு ஒரு சாராரும், தனக்கு மட்டும் இல்லை தன்னுடைய அடுத்த வாரிசுக்கும் இது சிக்கலாயிரும்னு ஒரு தரப்புக்கும், அல்லது இதை வந்து ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாக ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அள்ளி எடுத்துக்கணும்னு பிஜேபியும் இன்னைக்கு இது வந்து ஒரு, அதான் நான் முன்னாடி சொன்னது போல ஒரு அரசியல் யுத்தம். இதில் வந்து ஏதோ கதாபாத்திரங்கள் நடித்து பேரும் புகழ் பெற்ற விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு அழகழிக்கப்படுகிற அந்த அழகழிப்பில் அவரை வந்து நிலைதடுமாற வச்சு ஒரு ஏதோ ஒரு இடத்துல பலவீனத்தை தட்டி விட்டு வீழ்த்தி தான் கைவசப்படுத்தி தமிழ்நாட்டு அரசியலை கையில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிற இந்த அரசியல் யுத்தத்தில் எல்லா காலமும் தோற்பவர்கள் தமிழர்கள். திரைப்படங்களை நம்பி அரசியல் இன்னைக்கு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பார்க்குற பார்வையில் விஜய் அவர்களோட நிலைப்பாடு இப்போ 2026க்கு என்ன மாதிரியான ஒரு கோட்பாடில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடில் அவர் இருக்காரு? இல்லை, அவர் இருக்காருங்கிறத உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இல்லை, இப்போ உங்களுக்கும் தெரியல, வேற யாருக்காவது தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. சமீபத்தில் ஏதோ ஒரு பழைய வீடியோ ஒன்று வந்தது. பிரகாஷ்ராஜ் ஒரு விழாவில் விஜயை வச்சுட்டு பேசுறாரு, அல்லது விஜயை பற்றி பேசுறாரு, ஸ்க்ரீனில் வரும்போது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்க்கல. அதில் அவர் சொல்றாரு, நானும் எத்தனையோ படம் நடிச்சிட்டேன், நடிக்கும்போது என்னங்கிறத தவிர்த்து விஜய் தான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு, என்ன செய்ய போறாரு, என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு இதுவரைக்கும் நான் கண்டுபிடிச்சதில்லை. என்ன மாதிரி ஆளே கண்டுபிடிக்கலன்னா இங்க வேற யாராவது கண்டுபிடிக்கிறவங்க இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாரு. அவரோட பல படங்கள் வேலை செஞ்சவர். இப்போ ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கும் தெரியல, அரசியல் விமர்சகர்களா யாரும் இது வரைக்கும் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை. அதனால 41 உயிர்கள் இறந்த நிலையில கூட, அல்லது அந்த செத்த நிலையில கூட அவர் கொஞ்ச காலம் அமைதி காத்து தான் வெளியில வந்து, அதுக்கப்புறம் அவங்ககிட்டலாம் அவர் வந்து மன்னிப்பு கேட்ட விதம்லாம் அந்த மக்கள்கிட்ட மறுபடியும் ஒரு பெரிய சிம்பத்திக்கு ஏற்படுத்துச்சு. ஆனாலும் கூட அரசியல்ல எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுமோ அந்த இடத்துல கலைஞர் அவர்கள்லாம் ஒரு விஷயம் நடந்ததுன்னா, ஒரு அரசியல் தலைவன் செத்து போயிட்டா கூட முதல் ஆளா போய் நிற்பார், நாளே காலுக்கு போய் நிற்பாருன்னுவாங்க. எம்ஜிஆருக்கு கூட எத்தனையோ பேர் அரசியல் தலைவர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல் அறிக்கையா வரும்பாங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை உடனடியா பேசுற ஆள் அவரும்பாங்க. அப்ப அரசியல்ங்கிறது அந்த உடனுக்குடன் தன்னுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்துறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இது வரைக்கும் தெரியல. ஒருவேளை அவருடைய வியூகத்துல இது வந்து இது வரைக்கும் அவர் நடிச்சு ரஜினிக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு அந்தஸ்துல தான் இருக்கிறதுக்கு தன்னுடைய மௌனமும் அல்லது இது மாதிரியான வியூகங்களும் தான் காரணமோ, அந்த காரணத்தை அல்ல அதே ஒரு வியூகத்தை அரசியலுக்கும் எடுத்து வச்சா சரியா இருக்குமோன்னு அவர் நினைக்கிறாரா இல்லையான்னு தெரியல. எல்லா மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கு எடுத்துட்டான். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு சாதிவாரி கணக்கு எடுத்தால் நீங்க தமிழர் அல்லாத அமைச்சர்கள் இங்க நிலைக்க முடியாது, நீடிக்க முடியாது. இப்ப இந்த அவலத்துல இதெல்லாம் பேசும்போதே கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவம், வள்ளலாறு, இதெல்லாம் பேசுறோம். ஆனால் புத்தி இல்லையே, ஒரு ஈனத்தனமான கூட்டமா நிக்குத. வாங்கி தின்னுட்டு தன்னையே அறமான வைக்கிற உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு கூட்டம் எதுன்னா பெரும் வரலாறு அப்படி ஓரமா எடுத்து வச்சுட்டு வாங்கி திங்கிற கூட்டமா மாத்துனது வேற விஷயம். இந்த திராவிட கூட்டங்கள் தான் 50 வருஷமா இவனை பிச்சை எடுக்க வச்சிருக்கு. இப்போ இதைத்தான் நாங்கள் என்னைக்காவது ஒரு களத்தில் ரத்தம் சிந்தியாவது, இந்த உயிரை பலி கொடுத்தாவது இந்த மண்ணின் மாண்பை தலைநிமிர்பை காப்பாற்றணும்னு நிற்கிற எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் என்ன பண்றது, நாங்கள் என்ன செய்யறது? இடத்துல அழிஞ்சு அதே மாதிரியே கல்வி உரிமை வேலை உரிமை மறுக்கப்பட்ட நிலையில இங்கேயும் வாழ்ந்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க இனப்படுகொலைங்கிறது குண்டு வீசி தான் நடக்கணுங்கிறது இல்லை. உரிமையை மறுத்தாலும் அது இனப்படுகொலை தான். 1 கோடி பேர் உள்ள வந்துட்டா யாருக்கு ஓட்டு போடுவான்? தமிழ் தேசியம் பேசுற எங்களுக்கு போடுவானா? தமிழனை அடமானம் வச்சுட்டு விலை பேசி வாங்குற
எந்த மாநிலத்திலையும் இடம் கூட ஒரு சென்ட் வாங்க முடியாது. எங்கேயும் ஓட்டர் ஐடி இல்லை, ஓட்டு உரிமை இல்லை, ரேஷன் கார்டு இல்லை. எல்லா மாநிலத்திலும் இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எல்லாத்தையும் இங்க கொடுத்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து அத்தனை பேரையும் உள்ள கூப்பிடுறாங்க. அவன் உனக்கு 2000 ரூபா கொடுத்தானா அவனுக்கு 5000 ரூபா கொடுக்க போறான். அழகழகான பலகாரங்கள்லாம் செஞ்சு வைத்து அந்த ஆலமரத்து அடியில் பானிபூரிக்காரன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கடை போட்டான். இன்னைக்கு அவனுக்கு அந்த கிராமங்களில் எவனுக்கும் இல்லாத, தமிழர் குடிகளுக்கு இல்லாத வீடா பெருவீடா இருக்குது. இன்னைக்கு சேட்டுகள் அங்கே முதல்ல நகையை மட்டும் வாங்கி வித்துக்கிட்டு இருந்த சேட்டு இன்னைக்கு பொண்ணுல இல்லடா மரியாதை, இந்த மண்ணில் இருக்குதுன்னு இன்னைக்கு ரியல் எஸ்டேட் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வாங்கி போட்ட சேட்டுகள் அல்ல வடமாநிலத்தவர்கள் இங்கே அதிகம். நீங்க அவன் தன்னுடைய சொந்த மண்ணாவே மாத்திக்கிட்டான். நீ என் இடம்னு நீ சொல்லிக்கலாம். இன்னைக்கு லட்சக்கணக்கான ஏக்கர்களை இந்த மண்ணுக்கு மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் விலை கொடுத்து வாங்கிட்டான். நாளைக்கு விவசாயம் பண்ண போனாலும் சரி, அல்லது வீடு கட்டணும்னு ஒரு இடம் வாங்க போனாலும் சரி, அவன்கிட்ட தான் போய் நிற்கிறேன் எல்லாமே. அதனால எல்லாத்தையும் இழந்துகிட்டு வர்ற தமிழினம் இனியாவது தன்னை உணர்ந்து, தன் நிலை உணர்ந்து, தமிழ் மண்ணை, இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு என்ன வழிங்கிறத சிந்திக்கவாது தொடங்கணுங்கிறது. ரொம்ப நன்றி. என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.